ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். அன்றைக்கி காலைல எந்திரிக்கும் போதே 6:30 மணி. அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டோம், சும்மாவே படுத்துருந்தோம் தம்பி கூட விளையாண்டுட்டேவும். அப்புறம் தம்பி தூங்க வச்சுட்டு நீ கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்போதான் இன்றைக்கி வெளியில் போகிறதுனா ஒரு விசேஷம். அதாவது நாத்தனார் மாமியார் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி உருமா கட்டுறாங்க. ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, அதனால் போகணும் கண்டிப்பாக. தம்பிக்கும் உடம்பு சரியில்லை, இருந்தாலும் போய் ஆகணுமே அப்படின்றதுக்காக சரி எப்படியும் போயிட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஆகும், அதனால் இது இப்படியே விட்டுட்டு போனோன்னா வந்து எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். சரி அதனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அப்போ தாங்க வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் எதுவும் செய்ய போகிறதில்ல, இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் குழந்தைய வச்சுட்டு கொஞ்சம் அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் நானும் தம்பி கிளம்பிட்டோம், அவரும் கிளம்பிட்டாரு. அப்படி கிளம்பி ஏன்னா அவங்க என்னை அங்கே விட்டுட்டு மறுபடியும் அவங்க ஒர்க்குக்கு வரணும். ஸோ அதனால் அவசரமாக கிளம்பிட்டு இருந்தோம். ஏன்னா சாப்பாடும் செய்யலை, சரி வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தம்பிக்கு மட்டும்தான், அப்புறம் நாத்தனார் வீட்டில் எல்லோரும் சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த டைம்லலாம் லீவ் போட்டாங்கன்னா ரொம்ப சண்டை போடுவாங்க. அப்புறம் கிளம்பியாச்சு. அப்புறம் போகிற வழியிலேயே ஒரு பெரிய சம்பவம். எப்படின்னா பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. நான் எப்பவுமே சொல்லுவேன் பெட்ரோல் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவேன், கேட்கவே மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நல்ல வேலை, பக்கத்துலேயே பெட்ரோல் பேங்க் போய் போட்டுட்டு அப்புறம் ஜாலியாக போயிட்டு போய் இறக்கி விட்டுட்டு அவங்க ரிட்டன் ஒர்க்குக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் என் பையனுக்கு தான் ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு ஈவினிங்.